ஹாய் கைஸ், ஐபிஎல் 10வது மேட்ச் டிசியும் எஸ்ஆர்ஹெச்சும் ஆட போறாங்க. ஸோ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வந்து நடக்க போகுது விசாகப்பட்டினத்தில். இந்த மேட்ச் ஈவினிங் மேட்ச் 3:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மேட்ச்சுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் ஃபைனலாக எந்த ஸ்மால் லீக் டீம் போட்டு விளையாடுவோனோ அந்த டீமை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் விஷன் 11 ஆப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப். என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த ஆப்பில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடர் போர்டு ப்ரைஸஸ் இந்த மாதிரியான ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க இதையும் ட்ரை பண்ணி நீங்கள் ரெகுலராக இந்த ஆப்பில் விளையாடலாம். விளையாண்டு இந்த ஐபிஎல் முடியும் பொழுது ரேங்க்ல நீங்கள் அதிகப்படியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். ரெஃபர் கோடை உள்ளே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ₹500 கொடுப்பாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மேட்ச் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒய்எஸ்ஆர் கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்க போகுது. ஸோ பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான். லாஸ்ட் மேட்சே பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரியும். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சை கடைசி வரைக்கும் ஆடி சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக தான் இருந்தது. ஓரளவுக்கு வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சு. அதை நீங்கள் குறிப்பாக டெத் ஓவர்ஸில் பார்த்துருவீங்க. டெத் ஓவர்ஸில் அந்தளவுக்கு ரன்ஸ் பெருசாக வந்து வரலை இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து வேரியபிள் பவுன்ஸ் ஓரளவுக்கு இந்த பிச்சில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோரிங்கான பாசிபிலிட்டி கட்டாயம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் பவுண்டரி சைஸு. ஸோ பெரிய லெவலில் வந்து மிஸ் டைம் ஷாட்ஸ் எல்லாம் வந்து 4s and 6s போகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவராலாக இந்த கிரவுண்டில் வந்து 18 மேட்ச் நடந்திருக்கு. 8 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமு, 10 மேட்ச் வந்து சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 168. ஸோ பேட்டர்ஸுக்கு சாதகமாக 75%, பவுலர்ஸுக்கு சாதகமாக 25% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதே லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசு, அதுக்கு வேணால் மேபி ஒரு எக்ஸ்ட்ரா 5% ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஹோம் கேமில் தோத்துருக்காங்க. ஸோ அதனால மேபி ஒரு சில சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட தான் ஆடுறாங்க. பவுலிங் சைடு மட்டும் வந்து வேணா ஒரு சில சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சிமர்ஜித் சிங் மேபி அவரை டிராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது மாதிரி அபினவ் மனோகர் அவர் அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக வந்து ஆடலை. ஸோ அதனால அவருடைய பொசிஷனில் ஒரு சில சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிச்சு ஓரளவுக்கு டர்னிங் கண்டிஷன் இருந்தது அப்படின்னா சிமர்ஜித்தை டிராப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ராகுல் சகர் மாதிரி ஸ்பின்னர்லாம் பெஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ 4th ஃபாஸ்ட் பவுலராக சிமர்ஜித் சிங் ஆடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. மெயின் பவுலர் அப்படிங்கிறது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸு, ஆடம் ஜாம்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து 4 ஓவர் ஃபுல்லாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமி கூட அடி தான் வாங்குறாரு எல்லா மேட்சுமே. ஸோ அதனால் அவர் ஃபுல் ஓவர் கோட்டாக போடுவாரா அப்படிங்கிறது சந்தேகம். டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் கமின்ஸும் ஹர்ஷல் பட்டேலும் தான் டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டும் ஆடம் ஜாம்பாவும் தான் இம்பாக்ட் பிளேயரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஜாம்பா இம்பாக்ட் பிளேயராக வருவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவார். டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஜாயின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பேட்டிங் பொசிஷன் தான் கொஞ்சம் டவுட் ஆயிருக்கு. ஃபேபும் ஜாக் ஃப்ரேசர் மக்கருக்கும் தான் ஓப்பனிங்கு. ஸோ அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. ஜாக் ஃப்ரேசர் மக்கருக்கு இன்னொரு கொஞ்சம் லாங் ரன் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சீசன் அமைஞ்சிருந்ததுனால அவர் பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் ஸ்டில் வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் லாங் ரன் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. அது மூலம் அபிஷேக் பொரேலும் வந்து லாஸ்ட் சீசன் அந்த 1 down ஸ்டார்ட்டில் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அவருக்கு இன்னொரு கேம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் கேஎல் ராகுல் 2 downல பேட்டிங் பண்ணுவார். அபிஷேக் பொரேல் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வேளை டிசி பவுல் பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் பொரேல் இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவார். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜுரி இருந்தது. அதனால தான் 2 ஓவருக்கு அப்புறம் அவர் கண்டினியூ பண்ணலை. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ரெக்கவர் ஆயிருந்தாருன்னா அவர் ஆடுவார். இல்லைனா அவருக்கு மேலே நடராஜன் ஆடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிச்சல் ஸ்டார்க்கும் குல்தீப் யாதவும் தான் மெயின் பவுலர். இவங்க கட்டாயம் அவருடைய 4 ஓவர் போடுவாங்க. அக்ஷர் பட்டேல் கூட அடி வாங்கினாருன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஃபுல்லாக அவங்களுடைய 4 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஸ்டார்க்கும் மோஹித் சர்மாவும் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நடராஜன் ஆடினார்னா நடராஜனும் மோஹித் சர்மாவும் வந்து டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிசி பண்ணாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக மோஹித் சர்மா வருவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் பொரேல் இம்பாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் அசுதோஷ் சர்மா வந்திருந்தாரு.
பட் அபிஷேக் பொரேல் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணார் அப்படின்னா அபிஷேக் பொரேல் இம்பாக்ட் சப்பா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் கிராண்ட் லீக் பிக் நம்ம பார்க்கும் பொழுது அனிகேத் வர்மா. ஸோ இவர் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. நல்ல அதிரடியான பேட்டர் தான். எஸ்ஆர்ஹெச்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாருமே அதிரடியான பேட்டர். இவரும் வந்து அந்த வகையில் சேர்க்கலாம். பட் யங் பிளேயரு பெரிய அளவில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. ஏர்லி கொலாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அனிகேத் வர்மாட்ட இருந்து ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அபிஷேக் பொரேல் டீசென்ட் பேட்டர். பெரிய அளவில் ஹை ஸ்கோரிங் 80, 90 அந்த ரேஞ்ச் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு 40, 50 கன்சிஸ்டண்டா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல் நம்ம பிச் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அந்த வேரியபிள் பவுன்ஸ் அதுக்கு ஓரளவுக்கு இருக்கும் இந்த கிரவுண்டில் அப்படின்னு. ஸோ இவருடைய ஃபேஸ் வேரியேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். பிரஸ்டன் ஸ்டப்ஸ் செம பேட்ரு. பெரிய அளவில் ஃபார்ம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்காரு. பட் ஸ்டில் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஓவரும் கொடுத்தாங்க. பட் அதில் அடி வாங்கினாரு. பட் ஸ்டில் இங்கேயும் கொஞ்சம் ஒரு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே கூட 1-2 ஓவர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. ஆடம் ஜாம்பா. ஸோ இவரும் வந்து செம்மையான ஒரு பிளேயரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அடிக்க போனாங்க அப்படின்னா பேட்டர்ஸு கட்டாயம் விக்கெட் நிறைய கிடைக்கும். ஸோ இவரை டேக் ஆன் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸை ட்ராப் பண்ணுறதுனாலே கொஞ்சம் நமக்கு பலமுறை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி. ஸோ அந்த வகையில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருக்குமே நல்ல நம்பர்ஸ் இல்லை அகேன்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ அதனால மட்டுமே இவங்க 2 பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாருமே பெருசாக எடுக்க மாட்டாங்க கிராண்ட் லீக்ல. ஸோ இது எதுக்காக இந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தது அப்படின்னா, எல்லாரும் எடுத்திருக்க பிளேயரு நம்ம யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% மேலே எடுத்திருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஒரு சில ரீசன் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு மெயின் ரீசன் மிச்சல் ஸ்டார்க்கு அகைன்ஸ்டா பெரிய அளவில் நம்பர்ஸ் இல்லை, இனிஷியலாகவே அவுட் ஆயிருக்காங்க. நிதேஷ்குமார் ரெட்டி அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக பேட்டிங் ஆடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ப்ளஸ் அவர் ஓவர் போடாது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. 2 மேட்சா ஓவர்ஸ் அவர் போடவே இல்லை. இன்ஜுரியிலேருந்து வர்றாரு. அதனால பவுலிங் ஃபிட்னஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கினாங்க செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச். பட் ஸ்டில் அவருக்கு ஓவர் எதுவும் கொடுக்கல. அபிஷேக் சர்மாவை தான் 6th பவுலிங் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இதுதான் மெயினான ரீசன். இவங்க 3 பேரும் இன்னைக்கு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறது குறித்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு. அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதான். ஸோ அக்ஷர் கேப்டனு, வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நியூ ஃபேண்டசி பாயிண்ட் படி பேட்ஸ்மேனுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிற சேஞ்ச் மட்டும் பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேல் கேப்டன் கொடுத்ததுக்கு பதிலாக டிராவிஸ் ஹெட் இல்லை அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. அதே போல் 2 பேட்டரை மிஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு, இன்னொன்று இஷான் கிஷன். ஸோ இவங்க 2 பேரையும் எங்கேயாவது எடுத்து ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு குல்தீப் யாதவுக்கு பதிலாகவோ இல்லை வந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாகவோ கூட நீங்கள், இல்லை ட்ரஸ்டன் ஸ்டப்ஸுக்கு பதிலாகவோ கூட நீங்கள் எடுத்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசெண்ட் ஃபார்மு எந்தெந்த பிளேயர்லாம் நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் யோசிச்சு இந்த டீம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் அண்டு மெகா ஜிஎலுக்கான டெமோ டீம்ஸ் டீம் 1, டீம் 2, டீம் 3. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் 1-2 சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இதான் இந்த மேட்ச்க்கான இன்னைக்கு மேட்ச்க்கான வீடியோ. ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வராதவங்க நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். நன்றி.